முன்னாடி டிஸ்கஸ் பண்ணீங்களா? என்ன மாரி மேக்கப் தான் போக போறோம். இந்த காஸ்டியூம், ஜுவல்லரீஸ் பத்திலாம் அவங்க அவங்க டிஸ்கஸ் அந்த பண்ணாங்களா? மாரி வந்துட்டு அவங்க அதுதான் ஆக்சுவலி அவங்க டிஸ்கஷன் பெருசா ஒண்ணும் பண்ணல. எனக்கு ம். வந்து மேக்கப் நல்லா இருந்தா போதும். அந்த மாரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ரொம்ப அப்படி வேணும் அப்படின்னு அந்த ம். மாரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவங்களும் கேட்கல. நல்லா நான் என்னால என்ன முடியுமோ பண்ணியிருந்தேன். பட் நான் பார்த்து பார்த்து பண்ணேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஈவென்ட் பண்றோம். நெறைய ம். செலிபிரிட்டீஸ் வருவாங்க அப்படின்றபோது, எல்லா பிரைடலுக்கும் நான் பார்த்து தான் பண்ணுவேன். பட் இவங்க வந்து இன்னும் ஸ்பெஷலா இருக்கும்போது, நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன இப்ப நான் ஒரு ஐ மேக்கப்பே பண்றேன். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வாட்டரி ஐஸா வரும். ம். அது பண்ணா கூட அந்த இடம் தனியா தெரியும். அது மாரி ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பொறுமையா பண்ணேன். ஸோ அவுட்புட் நல்லா வந்தது. மேக்கப் ஸ்டே அப்படியே தான் இருந்தது. ஈவன் அவங்க டான்ஸ் பண்ணும்போது கூட மேக்கப் ம். போகவே இல்ல. அவங்களே சொன்னாங்க, மேக்கப்பே போகல அப்படியே இருந்தது காலையில வரைக்கும்னாங்க. ம். லாங் லாஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே. முகூர்த்தம் போட்ட மேக்கப் பத்தி சொல்ல முடியுமா? ரெட் சாரி கட்டியிருந்து அந்த மாரி ஒரு ட்ரெடிஷனல் லுக் போயிருந்தோம் இல்லையா? ஆமா. அந்த லுக் பத்தி சொல்ல முடியுமா? அதுவும் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லுக் தான். பட் கொஞ்சம் ஓவரா கிளாஸியா இல்லாம கொஞ்சம் சட்டிலா, நேச்சுரலா பண்ணோம் அவ்வளோதான். நைட் கொஞ்சம் கிளாஸி ஸ்கின்ல பண்ணோம். மார்னிங் வந்து டே டைம்ன்றனால கொஞ்சம் சட்டிலா பண்ணேன்.